அவர்கள் அதை வெளிப்படுத்துவாங்க. உடைக்கிறதுக்கு சதி நடக்குன்னு சொல்றீங்க, சதியை யாரு பண்றதுன்னு சொல்ல மாட்டேங்குது. அதுதான் வெளியில தானே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் உடைக்கிறாங்க. வெளியே தவறுதலா பேசிட்டு இருக்காங்கல்ல, என்னென்ன பேசுறாங்க? நான் தான் கூட்டத்துல பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது, எல்லாமே தெரியும். தெரியாத மாதிரி நீ கேள்வி திமுகவோட ஓரணியில் தமிழ்நாடு நீங்க விமர்சனம் பண்றீங்க. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க வந்து அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயத்து கதவையோ தட்டல, மக்களோட கதவை தட்டி தான் நாங்க வந்து வாக்கு கேட்கிறோம் சொல்லியிருக்காரு. சரி, நான் கதவை தட்டலையும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் கதவை தட்டுனாங்கல்ல, அது யாருடைய கதவை தட்டினாங்க? அவர்கள் கதவை தட்டினா சரி. நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு. தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு, வேற யாரும் இல்ல. இதுல என்ன தவறுக்கு எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சார். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார், ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க. நம்ம தொடர்ந்து வந்து கூட்டணி அரசு இல்லை நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் திமுக தரப்புலையா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அடிமையாயிட்டாருன்னு நம்ம அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம டிடிவி தினகரன் நம்ம வந்து காலம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. அவரெல்லாம் பதில் சொல்றதுக்கு அது கேட்கறதுக்கு தயவு செய்து வேற ஏதாவது அவர் இருக்கிறாரு சொல்றாரு, அதுக்கு நாங்க ஒண்ணும் சொல்லலையே. நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆமா, நிச்சயமா நாங்க தெளிவுபடுத்திட்டோம். எங்களுடைய சிலதுதான் பேச முடியும், ஊடகத்தில் சிலது பேச முடியாது. ஒரு கட்சினா சிலதை வெளிப்படுத்தலாம், சிலதை வெளிப்படுத்த முடியாது. எல்லாமே வெளிப்படுத்தணும் சொன்னா நடக்காது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்பு தொடங்கியிருக்காரு. சார், அது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் அவரோட கட்சி வளர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கின்ற முடியும். அதுல போய் நான் எப்படி கருத்து சொல்லுவேன்? அனுமதி பெறாத கட்டிடங்களை கிராம ஊராட்சி நிர்வாகமே சீல் வைக்கலாம் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. வரைபடம் வாங்குறதுலயும் பிரச்சனையா இருக்கு, கிராமத்துல போய் உத்தரவு போட்டா எப்படி சார்? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் இது பார்க்கும். கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும். ஒரு கிராமத்தில் தோட்டம் இருக்கு, ஒரு வீடு கட்டுவாங்க, அதுல அனுமதி வாங்கன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீங்க உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை. ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க. மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பிறகு அது நடைமுறை கொண்டாடணும். உடனடியாக எடுத்த உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி, சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீங்க செய்யலாம், உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும்? விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல, கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கிறாங்க, படித்தவர்கள் அல்ல. அதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க நிலம் உங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீங்க வீடு கட்டினா இது மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால அளவு கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல. அதை விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே அமைதியில் இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிடுவது கண்டிக்கத்தக்கது. திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து நிறுத்திட்டாங்க. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நாங்க நிறுத்தல அப்படின்னு அமைச்சர் வந்து பழனி தியாகராஜன் எப்ப நிறுத்தினாங்க? லேப்டாப் நான் கொடுத்துட்டு இருக்கேன். 52,36,000 லேப்டாப் கொடுத்துருக்கேன், 7,500 கோடி கொடுத்துருக்கேன். இந்த 4 வருஷமும் ஏன் கொடுக்கல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செலவு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம், தாலிக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம், இல்லையெல்லாம் சொல்ல. குறுக்க கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல, பயனாளிகளை முழுமையா தேர்ந்தெடுக்க முடியல. அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு, எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு, எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு. இன்றைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும், அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம உங்களுக்கு எல்லாமே தெரியும், பத்திரிகை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும், ஒரு சோதனையான நேரம். அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. காவேரி வைகை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய பிரதான திட்டமா நீங்க தான் துவக்கி வச்சீங்க. 4.5 ஆண்டு காலம் திட்டம் முடக்கப்பட்டிருக்கு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு 700 கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம். அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி
கிடப்புல போட்டாங்க. ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடல்ல கிடக்கு. அப்படி மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் வெட்டதன் மூலமாக 5 மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க. அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது. இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புச்சி காரணமாக கிடப்பிலே போடுகின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த காவிரி குண்டார் திட்டம் தொடரும். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.